சார் படத்தை ஒட்டி பேசணும்னா வேறு லெவல் சார். படத்துக்கு கீழேயே ஃபார் சேல்னு போட்டிருப்பாங்க. என்ன தெரியுங்களா, இது விற்பனைக்கு அல்ல, ஒன்லி ஒத்திகைக்கு மட்டும்தான். எப்போ நம்ம காமராஜரை தோக்கடிச்சோமோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஏன் கஷ்டப்படுறாங்க, எதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கறதோட கஷ்டப்படாதீங்க, இஷ்டப்படுங்க சொல்கிறது அந்த படத்தோட திங். இந்த படத்தில் ராதா ரவி சார், பழக்கருப்பையா சார், நாஞ்சல் சம்பா சார் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க சார். சொல்கிறது யார், உங்கள் டீ யார், பேச்சை கம்மி பண்ணுவோம், படத்தை பார்ப்போம். அரசியல் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒட்டுங்களா சார்? தேங்க்யூ சார். ஹீரோ ரவி மரியா, காமெடிக்கு பஞ்சம் இல்லை, எல்லாத்துக்கும் தஞ்சம் இல்லை. தஞ்சம்ன்றோட பஞ்சம்லாம் எடுத்திருக்காரு. நீங்கள் பாருங்கள், காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. பாருங்கள் சார் படத்தை. கூட யார், கஞ்சா கருப்பு, பேர்லேயே கஞ்சா இருக்குது, கருப்பு இருக்குது, கஞ்சா கருப்பு சேர்ந்தா எப்படி இருக்கும்? வேறு லெவல் காம்பினேஷன். ஓகேங்களா? படம் ஃபுல்லாக அரசியல் தான். ஒன்று திறக்கலாமா, மூடலாமா, எடுக்கலாமா, வைக்கலாமா, போகலாமா, வரலாமா, இந்த மாதிரி பஞ்சாக இருக்கும். நீங்கள் இந்த பஞ்செல்லாம் தாண்டி மிஞ்சி போய் பாருங்கள், படம் சூப்பராக இருக்கும் சார். நீங்கள் ஒன்றும் இல்லை சார், கிளைமேக்ஸ் பார்த்தாலே தெரியும். எழுந்துன்னு கை தட்டி வருவீங்க சார். நம்ம ராதாரவி சார் டைலாக் பேசுவார், எப்போ நம்ம காமராஜர் ஐயாவை தோக்கடிச்சோமோ அன்னிலேருந்து இன்னும் வரைக்கும் மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. கஷ்டப்படுறாங்க. இது ஒரு வீடியோ காலம் கிடைக்கும் என்றதான் அந்த படத்தோட தீர்ப்பு. ரொம்ப பேச வேணாம் சார், கட் பண்ணிடலாம் சார். மக்கள் தலைவா படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலாம். வீக்கெண்டில் வந்து நல்ல காமெடி சீன்ஸ் நிறையவே இருக்குது. நம்ம வந்து சுட்டீஸ் குட்டி பசங்க எல்லாரையும் கூட்டுவாங்க, இவங்க கூட தான் வரணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. படம் மஸ்ட் வாட்ச். மெயினாக 2 காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ரவி மரியா சார்தோ அக்னி எஸ்வார் வந்தோ, இவங்க 2 பேர் காம்போ சூப்பராக இருக்குது. அண்ட் காமெடியாகவே சில சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் நல்லா வந்து டெலிவர் பண்ணியிருந்தாங்க மக்களுக்கு. சூப்பர் மூவி. இது பாலிடிக்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தா நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் நல்லா முன்னுக்கு வந்திருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து இப்போ உள்ள பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க பண்ணால் கூட மூவி சூப்பராக இருக்கும். ரவி அவரை தான் சொல்கிறேன், எனக்கு அவங்க காம்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காரு சார். நான் ஃபர்ஸ்டெல்லாம் அவர் பார்க்கும்போது அவ்வளோ இல்லை, ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவளுடைய நிறைய சீன்ஸ்லாம் நான் நோட் பண்ணேன். அரசியல்லாம் என்னன்றதை வந்து ஒரு காமெடியாக எல்லாருக்கும் டெலிவர் பண்ணியிருக்காங்க. மதுக்கடையை பற்றி சொல்லியிருக்காங்க, பாட்டிலுக்கு 10 rupees. இதெல்லாம் இப்போ உள்ள பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க பார்த்து பண்ணாங்கன்னா தமிழ்நாடு முன்னுக்கு வரும். ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸில் அவங்க சொன்னது இந்த மாதிரி ஒயின் ஷாப்பு, இந்த மாதிரி மக்கள் தலைவா இப்படின்னு. அவங்க கிளைமேக்ஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு ஓட் பண்ணிங்கன்னா உங்களில் ஒருத்தர் சிஎம். அவர் கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றிருக்காருல மூவியில். பாலிடிக்ஸில் அதே மாதிரி எல்லாரும் சொன்னதையும் காப்பாற்றணும்ல. ஓரெல்லாம் அடிக்கல. காமெடி மூவி சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். சார் படம் சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே இது வந்துட்டு மக்களுக்கு உண்டான படம் தான் சார். இது மக்கள் வந்துட்டு நான் போன டைமில் சொல்ல மாதிரி இந்த டைமில் சொல்கிறேன், காசை வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடாதீங்க தயவு. ஏன்னா உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை, உங்களுடைய வாழ்வுரிமையை யார் காசு கொடுத்தாலும் ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு ஓட்டு போடுங்க. ஸோ இதுதான் வந்து படத்தில் சொல்ல வராங்க சார். அரசியல் தான் சார் படமே. மக்கள் பண்ற தப்புமே ஒரு அரசியல் தான். அதுதான் படமே. ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காரு சார். இதுல படம் வந்துட்டு காமெடியா கலந்து ஒரு சீரியஸா மக்களுக்கு மெசேஜ் சொல்றாங்க சார். ஒயின் ஷாப் பத்தின்னு சொல்ல முடியாது சார். இப்போ நீங்க கேட்கறது ஒயின் ஷாப் பத்தி, நீங்க அந்த 10 ரூபா பாட்டில் தானே கேட்குறீங்க. நான் போன மீட்டிங்ல சொல்ற மாதிரி இதுலயும் சொல்றேன், எல்லாத்துக்கும் 10 ரூபா ரேட்டு. மக்களுடைய அடிப்படை தேவை தக்காளி இருந்து அரிசி நம்ம கட்ட வேண்டிய டாக்ஸ் எல்லாமே எல்லாத்துலயும் 10 இருக்கு சார். இது ஏன் சார் நம்ம பாட்டிலுக்கு 10 ரூபா நம்ம எடுத்துக்க முடியும்? கிளைமேக்ஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மக்களை இப்போ அதாவது மக்கள் வந்துட்டு காசை வாங்கி அவங்களே தோத்துட்டாங்க. அவங்களே காசை வாங்கி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. என்னைக்கு காசு வாங்கினாங்களோ அப்பவே மக்கள் தோத்துட்டாங்க. படம் வந்துட்டு ஃபேமிலியோட, குறிப்பா மக்கள் இன்னைக்கு ஓட்டு போட்ட மக்கள் மெயினா இதை பார்க்க வேண்டிய படம் சார். இது படம் நல்லா அருமையான படம் சார். மக்களுக்காகவே இந்த ஒரு படம் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதாவது மக்களை வந்து ஒரு நல்ல ஒரு வழிநடத்த ஒரு படம். அதான் சார். ரவிமரியா சூப்பர், அருமையாக நடிச்சிருக்காரு. அவருக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல வாய்ப்பு சூப்பராக கிடச்சிருக்கு. நல்லா அருமையாக இருக்குது. காமெடியும் சூப்பர், அருமையான காமெடி. கஞ்சா கருப்பு எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அருமையான காமெடி. அதாவது மக்கள் வந்து ஒரு யாருமே ஏமாறல, நல்லபடியாக ஒரு அரசியல் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இருக்காங்க. எல்லாருமே குடும்பத்தோடு பார்க்கலாம் சார். அருமையான ஒரு படம். ஓகே சார். படம் வந்து மக்கள் தலைவர் படம் பார்த்தேன். ஆனால் இப்போ உள்ள அரசியல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த 10 ரூபா மேட்ரு
ராதாரவி சார், பலகற்பையா வார சீனியர்லாம் சூப்பராக இருக்குது. இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு வந்து பேரஸ் சார் எடுத்திருக்காரு, கஞ்சா கருப்பு எடுத்திருக்காங்க. படம் மொத்தத்தில் சூப்பராக இருக்கலாம். இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இப்போ உள்ள சொல்லப்போனால் விஜய் எந்த அளவுக்கு அரசியல் பண்ண நினச்சாரோ அதை வந்து முன்னாடியே காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். படம் நல்லா சூப்பராக. ரவிமரியா ஃபஸ்ட்டு ஹீரோ பண்ணியிருக்காரு. ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா டான்ஸு நல்லா ஆடிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காப்புல ரவிமரியா. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பார்க்கலாம். ஓகே. வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, நான் மக்கள் தலைவா படம் பார்த்துருக்கேன். பார்க்குறதுக்கோசம் வந்திருக்கேன். இதில் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. வணக்கம் உலகெங்கும் வாழும் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி இங்கே எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம மக்கள் தலைவா படம் பார்க்குறது வந்திருக்கோம். இதில் வந்து ஒரு மெயினான ரோல் நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக ராம்தாஸ் அவருக்கு இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜரையா வேடத்தில் நடிச்சிருக்கேன். அருமையாக அந்த கேமராமேனுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். சூப்பராக ராம்தேவ் சார், உங்களுக்கு தான் சல்யூட். படத்தை பார்த்தோன்னா தெரியுது, முழுக்க ஒரு அரசியல் களத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. சூப்பராக எடுத்திருக்கீங்க. மனமார்ந்த நன்றி. இதில் நடித்த ராதாரவி சார் மற்றும் கஞ்சா கருப்பு சார் மற்றும் சொல்லிட்டே போகலாம். அருமையாக அவங்க ரோல் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். முழுக்க இப்போதைக்கு அரசியல் எப்படி போயிட்டுருக்கோ அந்த அளவுக்கு பக்காவாக எடுத்துருக்காங்க படம். கண்டிப்பாக அனைவரும் தேட்டருக்கு போய் பாருங்கள். நன்றி சார். தேங்க்யூ.